நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பலவிதமான ஷாக்கிங்கான ரெஸ்லிங் அப்டேட்லாம் பார்க்க போறோம். அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ரெஸ்லிங்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த வாரம் ராவ்ல ஒரு கன்ட்லெட் மேட்ச் நடந்திருக்கும். அந்த கன்ட்லெட் மேட்ச்ல சாட் கேபிள் ஜெயிச்சிருப்பாரு. சாட் கேபிள் ஜெயிச்சது மூலயமாக கன்ட்லெட் மேட்ச்ல ஜெயிச்சது மூலயமாக அவர் சம்மர் ஸ்லாம்ல இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடைச்சிருக்கு. அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் யாருக்கு எகென்ஸ்டான்னு கேட்டீங்கன்னா பென்டாவுக்கு எகென்ஸ்டா. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்சா இருக்க போது. ட்ரிபிள் ஏல எப்படி சாட் கேபிள் வந்து ஒரு அமெரிக்கன் எல் கிராண்டினோ வர்சஸ் ஒரிஜினல் எல் கிராண்டினோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற மேட்ச்ல சாட் கேபிள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ அதை விட பயங்கரமான ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல கொடுப்பாருன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சா இருக்க போகுது. அடுத்ததா WWE ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டாக் டீமா விளங்கின நியூ டே WWE விட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து அவங்க AEW போக போறாங்கன்ற முடிவாயிருச்சு. AEWல இப்போ அவங்களுக்கான கிரியேட்டிவ் பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அது எப்போ டெபியூட் பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் WWEல கான்ட்ராக்ட் ஒருத்தவங்களை ரிலீஸ் பண்ணிட்டா அவங்க 90 நாள் எங்கேயுமே ரிசல் பண்ணக்கூடாது. அந்த வகையில AEWக்கு போக போற நியூ டே WWEல இருந்து 90 நாளோட கான்ட்ராக்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 90 நாளோட டைம் எப்போ முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் ஜூலை மாசம் 31ஆம் தேதி முடியுது. இவங்க வந்து AEWல டெபியூட் பண்ண போறாங்க அடுத்த மாசம். அது மட்டும் இல்லாம ஆல் இன் பேப்பர் லண்டன்ல நடக்க போற ஆல் இன் பேப்பர் AEWல அடுத்த மாசம் நடக்க போகுது. அது ஒரு முக்கியமான பேப்பர். அந்த பேப்பர் இவங்க வந்து ஒரு மேட்ச் பெரிய மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. அடுத்ததா சம்மர் ஸ்லாம்ல நடக்க போற மெயின் ஈவெண்ட் மேட்சான ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ரோலின்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போற வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சை பத்தி மீண்டும் பல ரூமர் வந்துகிட்டு இருக்கு. அந்த ரூமர்ல ஒன் ஆஃப் த முக்கியமான ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஷீல்டை பத்தி பேச போறாங்க. ஷீல்டை பத்தி பேசும்போது ஷீல்ட்ல இன்னொரு முக்கியமான நபராக இருந்த டீன் ஆம்ப்ரோஸ் அவரையும் பத்தி பேச போறாங்க. அதனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அவரு இப்போ AEW ஜான் மோக்ஸ்லின்ற பேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட டீன் ஆம்ப்ரோஸ் WWEக்கு சம்மர் ஸ்லாம்ல ஷாக்கிங்கா வந்து ஒரு சின்ன அப்பீரியன்ஸ் கொடுத்து ஒரு மிரட்டலான அப்பீரியன்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. பர்டிகுலரா அந்த சம்மர் ஸ்லாமுக்கு மட்டும். ஏன்னா டீன் ஆம்ப்ரோஸ் வருவாரான்னு கேட்டீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா AEWல அவரோட கான்ட்ராக்ட் வந்து அடுத்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் இருக்கு. அதனால வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா அந்த ஒரு அப்பீரியன்ஸ்க்கு மட்டும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்பு கம்மி. ஆனா ரூமர் வர்றதுனால இதை சொல்றேன். வந்தா நல்லா இருக்கும். இது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால இதை வந்து யாரும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்கன்றதுக்காக தான் சொல்றேன். பல பேர் அதை எதிர்பார்த்துக்கிட்டு ஜான் மோக்ஸ்லி வந்து WWE டீன் ஆம்ப்ரோஸ் மீண்டும் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு உங்க வராம போன கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 99.9% கம்மியா அப்படின்றத நினைச்சீங்க. இந்த ரூமர் வந்தாலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரூமராகவே கருதிங்க. இது நடக்கும்ன்றதை யாருமே எதிர்பார்க்காதீங்கன்றதான் என்னுடைய கருத்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து நடந்தது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.